திமுக அப்படின்னாலே இந்த மீடியாக்கள்ல பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொள்கைடா திமுகனா இதான்டா அடிக்கடி முதலமைச்சர் பேசுவாரு. உலகத்தோட தத்துவ ஞானிகளே இவங்கதான் அப்படின்னு பேசுவாங்க, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில். ஆனா இருக்கிறது பூரா பாத்தீங்கன்னா முடிச்சவிக்கு மொல்ல மாதிரி செவிரேறி குதிச்சது, சொம்பு திருண்டது, சாம்பார் ஆப் எனக்கு கூட்டத்துக்கு போனா தண்ணி அடிக்கிறது, உட்காந்து சீட்டு விளையாடுறது, வாழைத்தாறு திருடுறது, போலீஸை இடுப்ப பிடிச்சி கிளி வம்பு வளர்க்கறது. திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். எல்லாமே இவர்களோட கொள்கை. அதனாலதான் இவர்கள் கொள்கை கூட்டம் அப்படிங்கிறது. இவ்வளவு கேவலமா ஒரு மாநாடு நடத்திட்டு நீங்க அடுத்தவங்களை தற்கூறீங்கன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எம்மா எகத்தால இருக்கும். நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். இப்படிப்பட்ட வீடியோஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். பட் இந்த அளவு பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகிற வீடியோவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது மாதிரி நிறைய கொடூரமான தாறுமாறான சம்பவங்கள் அந்த இளைஞரணி மாநாட்டுல நடந்திருக்கு. ஹலோ மக்களே, வணக்கம். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் விழா. இங்க பாருங்களேன் சுத்தி, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. என்னடா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. திமுக ஏன் தேவையில்லாம இளைஞரணி மாநாடு நடத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை எதிராளிகளுக்கு கண்டென்ட் வாரி வழங்கணும்னு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்திருப்பாங்களோ? இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஏன் இந்த ஊபிஸ்களை வச்சுக்கிட்டு திமுக இளைஞரணி மாநாடு நடத்தணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவனுங்க எவனுமே இளைஞர்களே கிடையாது. எல்லாம் 60 வயசு 70 வயசு அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவருடைய வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் ஏராளமான பேர் கூடியிருந்தாங்க. எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. அங்க அமைச்சர் நின்னு கத்தினுகிறாரு. அவர் என்ன பேசினாலும் சரி, என்ன கத்தினாலும் சரி, இங்க இருக்கக்கூடியவர்கள் காது கொடுத்து கேட்கறதே இல்ல. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத பாக்குறதுக்கு இங்க கூட்டமே இல்ல, எல்லாம் காலி சேர்களா இருக்கு. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அழகில்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஒரு வாழைத்தாருக்கு வக்கத்து போய் உங்களை வச்சிருக்கிறதாண்டா திராவிட மாடல் ஆட்சி. திருடிட்டு போய் இதை 4 சொந்தக்காரன் வீட்டுல கொடுக்கறது இல்ல விற்பானுங்க போல இருக்கு பிளாக்ல. கிளம்பி வந்துட்டு வரும்போது இளநிய புடுங்கிறது என்ன, வாழைத்தார புடுங்கிறது என்ன. நீங்களாம் அடுத்தவனை பார்த்து ஏதாவது பேசலாமா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க முடியல. மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. உங்களை வாழைத்தாருக்கு வக்கத்து போய் வச்சுட்டு அவன் 1000 கோடிங்கிறான், 2000 கோடிங்கிறான், 10,000 கோடிங்கிறான். கத்தி பேசி கலாட்டா பண்ணு, 10 பேரை கூட்டுவா, தலைப்பா கட்டி பிரியாணி வாங்கி தர, தலைக்கு 1000 ரூபான்னு 300 ஓவாயை கொடுத்துட்டு போற மகளே தள்ளிப்பாய. அவன் கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க. 4 தலைமுறைக்கு முட்டு கொடுத்திருக்கேன். 4 வாழைக்காய்க்கு நான் புறமாட்டேனா? விடமாட்டேன் இன்னைக்கு இந்த வாழைக்கத்தார அப்படின்னு சொல்லிட்டு உருவி எடுத்த வீடியோக்களை தான் அது. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. செவுரேறி குதிக்கிறானுங்க. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னு பார்த்தா, அந்த செவுரு ஏற இடத்துல ஸ்டாலின் மூஞ்சி போட்டாலாம் இருக்கு. அது மேலதான் காலை வச்சு இறங்குறானு. தலையோடாது கிளையோடாது அர்ஜென்ட்டுக்கு ஓடுறப்ப அந்தாண்ட நவுரு அப்படின்னு ஒரு உதவு விட்டுட்டு இறங்குறானுங்க.
இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திட்டு நீங்களாம் அடுத்தவங்களை ஏளனப்படுத்தி பேசலாமா? இதுல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாராம். இப்போ 1.5 லட்சம் சேர் போட்டாங்களா, அப்ப 1.5 லட்சம் சேர்லயும் 1.5 லட்சம் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள், அதுல வாட்டர் பாக்கெட், மிச்சரு, எல்லாமே சைடிஸ், சரக்கு தேவையான சைடிஸ்கள் அத்தனையும் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்து ஒவ்வொரு சேர்லயும் வச்சுட்டாங்க. இவ்வளவு செலவு பண்ணியும், இவ்வளவு கத்தியும், இவ்வளவு பில்டப் கொடுத்தோம், ஆனால் அங்க கூடிய கூட்டம் என்பது வெறும் 50,000 60,000 கூட்டம் தானே தவிர இவனுக்கு சொல்ற மாதிரி 1.5 லட்சம் பேர்லாம் அங்க கலந்துக்கல. நம்ம ஏவாவேலு திமுகவை இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு அழைத்து செல்லும் 5வது தலைமுறை தான் உதயநிதி அப்படின்னு பேசுறாங்க. 5 தலைமுறை அப்ப நீங்க எல்லாம் கொத்தடிமையா தான் இருந்துட்டு இருக்கீங்களா? கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான் மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல, நம்ம அண்டா செந்தில் அவர் என்ன பண்றாரு, இங்க பாருங்க இப்படிதான் கட்டுப்பாடோட இருக்கணும், இது தற்கொலைகளுக்கு ஒரு பாடம் அப்படின்னு ஒரு இமேஜ் தூக்கி போறாரு, ஒரு போஸ்ட் போறாரு ட்விட்டர்ல. நம்ம போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா மட்டன் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, பட்ட வாழைத்தாறு, அங்க இருக்கக்கூடிய பல வகைகள் எல்லாத்தையும் அறுத்து தெரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பண்றதெல்லாம் யாரும் பார்த்தாலும் திமுக கட்சிக்காரர் தான். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இப்படி ஒரு தற்கூரி கூட்டத்தை, ஒரிஜினல் தற்கூரி கூட்டத்தை நீங்க வளர்த்து விட்டுட்டு இதுதான் கொள்கை கூட்டம், அடுத்தவன தற்கூரி கூட்டங்கிறீங்களே, இது என்ன நியாயம்? DMK திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறீங்கல்ல, ட்ரிங்க் அண்ட் மங்கி கழகமா தான் இருந்தது நேத்து பூரா பார்த்தா. இதுல கருப்பு சட்டை போட்ட இளம் பெரியாரை கொடுத்த தளபதிக்கு நன்றி. யாரு? நம்ம ஏவா வேலு மெக்கானிக்கு. இளம் பெரியாரம், ஆமா வச்சுக்கலாம். சில வேட்டைகள்லாம் அப்படிதான் இருக்கு, அது பேசினா இன்னும் கொஞ்சம் பச்சையா போயிடும். சும்மா இருக்கா, ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாம சொல்லுங்கண்ணே. அட ஏடா கவிஞான விஜயத்தை போட்டு ரொம்ப கிட்டுறியா? எல்லா சேனலுக்காரன் நம்ம தான் இந்த அண்டா குண்டா, இந்த மீசக்காரன், எறா மீச, சொரா மீச, இந்த எச்செலும்பு பொறுக்குனது, சந்தில ஏறி குதிச்சது, இப்படி எல்லாம் நிறைய இருக்குல்ல. இதுங்க எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் உள்ள போய் பார்த்தா எல்லாம் 200 பேர் 300 பேர் தான் லைவ் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. இது அவருக்கான மேடை, அவருக்கான நிகழ்ச்சி. அவரை அடுத்த தலைவர் இவர் தான், நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணுங்க அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்கான மேடை. சூப்பரா கிடைக்கும், கையிலா கொடுக்கும். எவ்வளோடா? 25,000 எவ்வளோ? 25,000. ஏய் வாங்கடா. நான் ப்ளீஸ்ண்ணா. ஏய் வாங்கடா. சொறி பிடிச்ச நாள் எடுத்து வருங்காலம் எங்கள் உதயநிதி. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா